للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அகிலம் வியக்கும் அறிஞர் சிகரம் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா என்ற தொனிப்பொருளில் ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சில் ஏற்பாட்டில் மாவத்துபோல லஜ்னத்துன் நூர் உலமாக்கல் ஹாஃபிதல் சங்கத்தின் அனுசரணையுடன் நடக்கவிருக்கும் இந்த மாபெரும் கருத்தரங்கை ஆரம்பித்து வைக்கும் முகமாக மாவத்துபோல லஜ்னத்துன் நூர் உலமாக்கல் ஹாஃபிதுகள் சங்கத்தின் கௌரவ தலைவரும் மாவத்துபோல பழைய பள்ளிவாசலின் பிரதம இமாமுமாகிய அஷேக் அல் ஹாஃபித் உஸ்மான் ஹலீமி ஹதத் அவர்களை கராத் ஓதுவதற்காக கௌரவமாக அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. صدق الله العظيم. جزاه الله خير الجزاء في الدارين. الله تعالى ஹதரத்துடைய குரல் வளத்திலும் குர்ஆனிலும் மென்மேலும் பரக்கத் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு தலைமை உரை மற்றும் வரவேற்புரையை நிகழ்த்த இக்கருத்தரங்கின் தலைவரும் அக்குரணை ஜமியத்துல் உலமாவின் முன்னாள் தலைவரும் எமது மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளி வாயிலின் முன்னாள் தலைவருமாகிய அஷேக் முனவ்வர் பாஜி ஹஸ்ரத்தை மிக கண்ணியமாக அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்வதற்காக முக்கியமாக வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், உஸ்தாதுமார்கள் மற்றும் ஏனைய மாணவர்கள், அதிலும் விசேஷ அதிதிகளாக இங்கே வந்திருக்கக்கூடிய
ஷேக் அப்துல்லா முஃப்தி அவர்கள் மற்றும் ஏனைய உலமாக்களை நான் வரவேற்கின்றேன். இதொரு முக்கியமான ஒரு கூட்டமாக இருக்கின்றது. எங்களுடைய இமாம், எங்களுடைய ஷாஃபி மதுஹபை இயற்றிய இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சரித்திரம், அவர்களுடைய இயற்றிய மதுஹபு, இவைகளெல்லாம் பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசி தெளிவடைவதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே இந்த கூட்டத்தை எங்களுடைய மாவட்ட போலையைச் சேர்ந்த லஜ்னத்துல் ஹுஃபால் உலமா என்ற இந்த லஜ்னாவின் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டத்துக்கு உங்களுடைய கால நேரங்களை எல்லாம் ஒதுக்கி இதனுடைய பொறுமதியை விளங்கி இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் நான் மர்ஹபம் பிக்கும் என்று சொல்லி வரவேற்கின்றேன். உங்களுடைய வரவுகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. எனவே இப்படியான ஒரு கூட்டம் எமது கண்டி பிரதேசத்திலே விசேஷமாக நடப்பது இதுதான் முதல் முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முந்தி லேசான ஒரு கூட்டம் அக்குர்ணையிலே நடைபெற்றது. இப்பொழுது அதைவிடவும் கொஞ்சம் விசேஷமான முறையிலே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கவலைப்பட்டதனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இப்படியான ஒரு கூட்டத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஃபசாதுகள், ஃபித்னாக்கள், குழப்பங்கள் நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படியான காலத்திலே இப்படியான கூட்டங்கள் வைப்பது ரொம்பவும் முக்கியம். நாம் பின்பற்றக்கூடிய மதுஹப், நாம் பின்பற்றக்கூடிய எமது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாங்கள் அறிந்தால்தான் நாங்கள் மதுஹபை விட்டும் நாங்கள் வெளியாகாமல் உறுதியாக மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், மதரசாவிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் விசேஷமாக இதுகளை விளங்கினால்தான் பொதுமக்களுக்கு மத்தியிலே பேச முடியும். அவர்களையும் ஹக்கை சொல்லி அவர்களுக்கு ஹக்கின் பக்கம் அவர்களுக்கு தஅவத்து கொடுக்க முடியும். எனவே இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அஷ்ராத்து ஸா என்ற ஹதீஸிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பின்னோர்கள் முன்னோர்களை குறை சொல்லுவார்கள் என்று. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எமது முன்னோர்களை குறை சொல்லக்கூடிய அமைப்பிலே எவ்வளோ பேர்கள் வெளியாகிவிட்டார்கள், முன்னாகிவிட்டார்கள். எனவே அவைகளெல்லாம் நாங்கள் அவர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், முன்னோர்கள் எமது மூதாதையர்களுக்கு துஆ செய்யுமாறு. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். நாங்கள் எல்லாம் ஓதக்கூடிய ஆயத். எங்களை விட முந்திய ஈமானால் முந்திய மூமின்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு பாமன்னிப்பு தருவதோடு வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு, எங்களுக்கு முந்திய ஈமான் கொண்ட மூமின்களை பற்றிய கெட்டெண்ணம், அவர்களை பற்றிய குற்றச்சாட்டுகள், அவர்களை பற்றிய கெட்டெண்ணங்கள், மோசமான எண்ணங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஆயத்தின் மூலமாக எங்களுக்கு வழங்கப்படுத்துகின்றான். எனவே எமக்கு முந்தின சாலிஹீன்கள், நல்லடியார்கள் உலகத்திலே வாழ்ந்து நேரான பாதை தீனை காட்டிவிட்டு சென்றார்கள். அதே பாதையிலே நாங்களும் செல்வதற்காக வேண்டி இப்படியான கூட்டங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்பதாக வாழ்ந்த எமது நாட்டிலே வாழ்ந்த பெரிய உலமாக்கள், முக்கியமான உலமாக்கள் இப்பொழுது இருப்பது போன்று உலமாக்கள் கூடுதலாக இருக்கவில்லை. ஒரு சிலர்கள் தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் உறுதியாகவும் பக்குவமாகவும் தக்வாவுடனும் இருந்ததனால் அவர்களை யாரும் மிஞ்சுவதில்லை. ஒரு ஃபத்வாவை கொடுத்து விட்டால் அதுக்கு அங்கால யாரும் பேசுறதில்லை, அமைதியாக இருந்தார்கள். அப்படியான உலமாக்களில் அப்துல் ஹமீத் உஸ்தானா எங்களோட ஊரை சேர்ந்தவங்க, பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் அடங்குகிறாங்க. அவங்களுடைய சரித்திரத்தை பார்த்தால் தீனுக்காக முழு வாழ்க்கையையும் அவர்கள் அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் மதரசாவுக்கு ஓதப்போனதிலிருந்து
உஸ்தாதாக அதிபராக இருக்கும் 50 வருஷ காலத்தை மദ്രസാவிலே கழித்த பஹஜத்துல் இப்ராஹிமியா மദ്രസാவிலே கழித்தவர்கள். தனது வாழ்க்கையை பெரும்பகுதி அப்படியே தீனுக்காக அவர்கள் அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலே அவர்களுடைய வார்த்தை என்றால் ஹலீஃபத்து ஷாதுலியாக இருந்தார்கள். அப்துல் ஹமீத் உஸ்தானா அவருடைய வார்த்தை என்றால் யாரும் அங்கால போறல்ல. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அதன் பிறகு அஜாஜ் உஸ்தானா இருந்தாங்க. ஒரே காலத்தில் அப்துல் சமத் உஸ்தானா இருந்தாங்க. இவங்களும் எமது உம்மத்தை பாதுகாத்து கொண்டு தப்பான பிழையான கருத்துக்கள் வரக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்து கொண்டு நோட்டீஸ் மூலமாக புத்தகங்கள் மூலமாக எதிர்ப்புகளை தெரிவித்து அவர்களை அடக்கி கொண்டு உம்மத்தை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது இப்படியான கூட்டங்கள் நடப்பதை அவர்கள் அறிந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் எந்த நேரான பாதையில எதிரே இருந்தார்களோ அப்படியான பாதையை எங்களுக்கு மத்தியிலேயும் நாங்கள் அதிலே உறுதியாக இருப்பதற்காக இப்படியா வேண்டிய கூட்டங்கள் கூட்டுவதை அவர்கள் தெரிந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். எனக்கு ஞாபகம், ஒரு நாள் அப்துல் அஜோத் உஸ்தானா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படிக்கல் இருக்கின்றார்கள். அப்துல் உஸ்தானா அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். அந்த இடத்திலே அப்துல் சமத் உஸ்தானா அவர்கள் அஜோஸ்தானை கேட்டு சொன்னாங்க, எங்களோட வாழ்க்கையை முடிஞ்சிட்டுது, எமது உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு இதுக்கு பிறகு யாரோ ஹீரோ தெரியான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க. இப்படி குறிப்பிட்ட ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்கள எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஒரு அமைப்பில் வச்சு கொண்டிருந்தாங்க. அவருடைய வஃபாத்துக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு உலகத்தை எமது நாட்டிலும் கூட பல பல விதமான கொள்கைகளும் முன்னோர்களை பின்னோர் யோசக்கூடிய அந்த ஹதீஸின் அடிப்படையிலே எவ்வளோ பிரச்சனைகள் எழும்பி பிற பிரச்சனைகளோடு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அப்படியான ஃபித்னாக்களிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இப்படியான மஜ்லிஸ்கள் நாங்கள் அடிக்கடி வைத்து இதை எங்களது உம்மத்துக்கு மத்தியிலே அவாம்களுக்கு மத்தியிலே இந்த விஷயங்களை நாங்கள் அவர்கள் கொடுக்க வேண்டும். இல்லாட்டி அவங்களுக்கும் தெரியாது. கொஞ்ச நாள் போக்கல் என்ன அப்படி போய்த்துன்னா மதுஹபே இல்லா போகிற அமைப்புல இன்றைக்கு என்ன அப்படி போய் கொண்டிருக்குது. எனவே இப்படியான ஒரு கருத்தரங்கு நாங்கள் இதை இன்னும் உலமாக்கள் கூடி அதன் பிறகு அவாம்கள் பொதுமக்களையும் கூப்பிட்டு இந்த விஷயங்களை விளங்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இப்படியான இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை மீண்டும் முறை வரவேற்று இப்படியான ஹக்கான கூட்டங்களை விவரிப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்த அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தவனாக நான் அதை இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாஹுல்லாஹு ஹைரல் ஜஸா பித்தாரேன். அல்லாஹு தாலா முன்னோர் ஹஸ்ரத்துடைய வாழ்க்கையிலும் அறிவிலும் ஆற்றலிலும் அல்லாஹு தாலா மென்மேலும் பரக்கத் செய்வானாக என்று நாம் துவா செய்து கொள்கிறோம். உண்மையிலேயே எங்களுடைய ஊருடைய ஒரு சொத்து. மூத்த ஆலிம்களில் இப்போ உயிரோடு வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலரில் ஹஜ்ரத் அவங்களும் மிக முக்கியமான ஒருவர். உட்கார்ந்து பேசினா முத்து போல பல விஷயங்களை படித்து கொள்ளலாம். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ அஜ்வத் உஸ்தாத் சப்ஜெக்ட் சொன்ன மாதிரி அங்கங்கே பிரயாணங்கள் போகும் பொழுது அவர்களோட போவதுண்டு. அவர்கள் பல பழைய விஷயங்கள் எங்களோட மூத்துலமாக்கள் இந்த நாட்டுக்காக செய்த தியாகங்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், அவர்களுடைய அந்த முஜாஹதாக்களை பற்றி மிக அழகாக சொல்லுவார்கள். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா அவர்களோட நாங்கள் மீண்டும் ஒரு முறை அவர்களோட உட்கார்ந்து பல விஷயங்களை படித்து கொள்வோம். கண்ணியமான உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, மஜ்லிஸ் ஷரியாவுடைய ஏற்பாட்டில் மாவத்து போல லஜ்னத்து நூர் உலமாக்கல் ஹாஃபிஸ் சங்கத்துடைய அனுசரணையோட நடக்கக்கூடிய இந்த கருத்தரங்குக்கு நாங்கள் மிக குறுகிய காலத்தில் உங்களை அழைப்பு விடுத்தோம். எங்களோட அழைப்பை தலைக்கு மேலே மதித்து மிக கண்ணியமாக எங்களை கௌரவிக்கிறதுக்காக உஸ்தாத்மார்கள் உட்பட மதரசா மாணவர்களும் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறது மிக சந்தோஷத்தையும் பூரிப்பையும் உண்டு பண்ணுது. அல்லாஹு தாலா அவனோட வருகையை எங்களுடைய இந்த அமர்வை அல்லாஹ் ஹிதாயத்துடைய அமர்வாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானா. நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்வும் ஆன்மீகமும் என்ற
தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையிலே இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. கண்ணியமான உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க. பல வருடங்கள் சீராவையும் ஃபிக்ஹையும் படித்து கொடுக்கக்கூடிய மூத்து உஸ்தாத்மார்கள் இருக்கக்கூடிய இந்த மஜ்மால ஒரு மஷூராவின் அடிப்படையில் ஒரு உஸ்தாதுக்கு முன்னால் ஒரு மாணவர் சில விஷயங்களை சொல்கிறார், அதில் திருத்தி தர வேணும் என்ற நோக்கத்தோட நேரமும் மிக குறுகிய நேரமாக இருக்கிறதுனால நான் மஷூராப்படி இந்த ஷெடியூல்லையும் போட்டிக்கிறோம். மஃபாஸ் ஹஜ்ரத்துக்கு மகரிப் தொழுகைக்கு பின்னால் இந்த 6:40 7:40 வரை தான் போட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டுச்சு, அந்த உறவர் ஹஜ்ரத்துக்கு போதா என்ற காரணத்தினால எங்களோட முன்னால் இருக்கக்கூடிய 2 அந்த சொற்பொழிவுகளையும் கொஞ்சம் சுருக்கி இன்ஷால்லா மஃபாஸ் ஹஜ்ரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை கொடுக்கறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால் ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், அது முதாக்கரான்ற அடிப்படையில் உங்களோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கண்ணியமான உலமாக்களே, சகோதரர்களே, இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் பல பேருடைய பெயர்கள் நாமங்கள் பிரஸ்தாபிக்கப்படுது. உலகத்தை எடுத்துக்கொண்டால் யார் யாரையோ புகழ்கிறாங்க. உலக மக்கள் மேடை போட்டு வாயார வாழ்த்துறாங்க, வாய் நிறைய புகழ்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனிப்பட்ட தனித்துவம் மிக்க மனிதர்களை எடுத்து வருடாந்தம் அவர்களுடைய நாமங்கள், அவர்களுடைய தியாகங்கள் மக்கள் மயப்படுத்தப்படுது. இன்றைக்கு மேடையாக பேசுகிறாங்க. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மகாத்மா காந்தின்னு சொல்கிறாங்க, பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டால் முகமது அலி ஜின்னான்னு சொல்கிறாங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டால் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் என்றாங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கொண்டால் நெல்சன் மண்டேலான்னு சொல்கிறாங்க. இப்படி சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டால் லீ குவான் யூ என்று ஒரு மனிதரை பற்றி புகழ்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களை, இன்றைக்கு ஒவ்வொருத்தரை பற்றி மேடை போடப்படுது, புகழப்படுது, பிரஸ்தாபிக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே எங்களுக்கு நலவுகள் செஞ்ச இந்த ஃபிக்ஹையும் இல்மையும் அகீதாவையும் தசவுஃபையும் எங்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த கண்ணியமான உலமாக்களுடைய பேர் இன்றைக்கு மங்கி போயிருக்குது. அவர்களோட பிரஸ்தாபம் இல்லை, யாரும் அவர்களை பற்றி பேசுகிறோம் இல்லை. அவர்களை பற்றி பேசினா பழைமைவாதி என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு உலமாக்கள் அப்படியே மங்கி போயிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பிரஸ்தாபிக்கப்பட வேண்டியவங்களும் அவர்களை பாராட்டப்பட வேண்டியவங்களும் அவங்கள் தான் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் தான் இமாம் ஷாஃபியை பற்றி நான் சொல்லித்தான் வந்திருக்கக்கூடியவங்க தெரியணும் என்றது இல்லை, பொதுமக்களும் வந்திருக்கிறன்றதுனால் ஒரு சில விஷயங்கள் இமாம் ஷாஃபியை பற்றி சொல்கிறோம். ஒரு கவிஞர் சொல்கிறார், قد مات قوم وما ماتت فضائلهم وعاش قوم وهم في الناس اموات. சொல்கிறார், எத்தனையோ மனிதர்கள் மௌத்தா போயிட்டாங்க, ஆனால் அவர்களுடைய சிறப்புகளும் சேவைகளும் அது ஒரு நாளும் மௌத்தா போகல, அது அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்குது. மக்கள்கிட்ட உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர். வஹாஷ கௌமுன் வஹும் ஃபின்னாசி அம்வாத்து. எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பணம் இருக்குது, சொத்து செல்வம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, எத்தனையோ பேர் வாழ்றாங்க. அவர்கள் வாழுவதும் மரணிப்பதும் வாழ்வதும் அவர்கள் இருப்பதும் இல்லாததும் சமம் என்று சொல்ற அளவுக்கு அவர்களை பிரஸ்தாபமே இல்லை. மக்கள் அவங்க மௌத்தா போயிட்டான், அவங்கள்ட்ட சேவை ஒன்று இல்லை உலகத்தில், அதனால பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு எத்தனையோ பேர் வெறும் சடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இமாம் ஷாஃபியை நாங்கள் ஏன் புகழணும்? இமாம் ஷாஃபியை ஏன் பாராட்டணும்? இமாம் ஷாஃபியை பற்றி ஏன் பேசணும்? இமாம் ஷாஃபிக்காக நாம் மேடை போடணும்? ஏன் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால், உம்மத்துக்காக மிகப்பெரிய சேவை செய்த ஒரு மனிதர்கள் இமாம்கள் ஒருத்தர் தான் இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா. இமாம் ஷாஃபி ஷாரி இல்லை, இமாம் ஷாஃபி ஷரியத் உருவாக்கினவர் அல்ல, ஷரியத் உருவாக்கவும் முடியாது. ஷாரி இல்லை, அவர் ஒரு ஷாரிஹ், அவர் ஷரியத்துக்கு ஷரஹ் செஞ்சவர். குர்ஆன் சுன்னா என்ற அந்த மிகப்பெரிய சமுத்திரத்திலிருந்து, ஆள் கடல்ல இருந்து ஃபிக்ஹ் என்ற முத்துக்களை புறக்கி எங்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்த மிகப்பெரிய மாமனிதர் தான் இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா. ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தாங்க. முன்னறிவிப்புல சொன்னாங்க, பின்னால் ஒரு மனிதர் வருவார், ஆலிமு குரைஷின் யம்லஉ தபாகல் அர்தி இல்மா. குரைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வருவார், அவர் பூமியிட ஒவ்வொரு தட்டுகளையும் இல்மால நிரப்பாருன்னு சொன்னாங்க. ஒரு இமாம் சொல்றாரு,
இந்த விஷயம் இமாம் ஷாஃபியோட விஷயத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு ரெண்டு புத்திசாலிகள் முரண்பட்டு கொள்ள மாட்டாங்க. அப்படின்னு என்ன கருத்து? புத்திசாலிகள் எல்லாம் ஒன்றுபடும், இது அவர்களோட விடயத்துல சொன்னது தான் என்ற விடயத்தை இமாம்கள் உறுதியாகவே சொல்லியிருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, கண்ணியமான உலமாக்களே, அன்பான சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க கஸ்ஸா என்ற இன்றைக்கு இஸ்ரேலால அந்த பயங்கரவாதிகளால தீவிரவாதிகளால ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னைக்கு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த கஸ்ஸா என்ற அந்த பூமியில தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 150 பிறக்கிறாங்க. கஸ்ஸா ஒரு கருத்து இருக்குது, அஸ்கலான் என்ற ஊர்ல பிறந்தாங்க. கஸ்ஸா அஸ்கலான் என்றது கஸ்ஸால இருந்து கிட்டத்தட்ட 3 ஃபர்சக் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அஸ்கலான்ல பிறந்தாங்கன்னு ஒரு கருத்தும் இருக்குது. ஆனால் சரியான சொல், சரியான கருத்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா கஸ்ஸா என்ற அந்த ஊர்ல ஹிஜ்ரி 150 பிறக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் இமாம் ஷாஃபியோட வாப்பா இத்ரீஸ் என்றவர், அவர் ஒரு குறைஷி முத்தலிபி என்ற அந்த வம்சத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர். அப்ப இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க கஸ்ஸால பிறந்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய உம்மா அவங்கள அஸ்கலானுக்கு கூட்டிட்டு போனாங்க. அஸ்கலானுக்கு கூட்டிட்டு போய் கொண்டாள் யோசிச்சாங்க, இவரை இந்த இடத்துல வச்சு, இந்த அஸ்கலான் என்றது யமனுடைய அந்த பகுதிகளை சேர்ந்த கிராமங்கள், அந்த அஸ்கலான்ல இருந்து இமாம் ஷாஃபிய அவங்களோட உம்மா, மிக சுருக்கமாக இந்த விடயங்களை சொல்றேன், ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய உம்மா 2 வயசுல மக்காக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னா, வாப்பாவுடைய அந்த நசப், வாப்பாவுடைய அந்த வம்சம் வீணாகிவிடக் கூடாது என்றதினால இமாம் ஷாஃபியோட உம்மா, அவங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு ஷிஃபா பின்த் அர்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிதாபுகள்ல. அவங்க அஸ்த் என்ற அஸ்தியா, அஸ்த் என்ற யமன்ல ஒரு பிரபல்யமான ஒரு வம்சம், ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் இமாம் ஷாஃபியோட உம்மா. உண்மையிலேயே இயற்கையிலேயே அந்த பெண் ஒரு மார்க்கப்பட்டுள்ள நல்ல தீன்தாரியான ஒரு பெண். சின்ன வயசுலேருந்து இமாம் ஷாஃபியை வளர்க்கறதுக்கு ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் ராக்கெட் ஈக்கோம் இல்லை, அந்த காலத்தில் ஃப்ளைட் ஈக்கோம் இல்லை, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்திக்கோம் இல்லை. அவங்க வாழ்ந்தது ஒட்டக காலத்தில், பின்தங்கின தொழில்நுட்பங்கள் வளர்ந்திராத காலத்தில் இருந்தும் கூட இமாம் ஷாஃபியை வளர்க்கறதுக்கு அவனோட உம்மா ஒரு ஷெடியூலை போட்டிருந்தா. இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருடைய பின்னுக்கால ஒரு அவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கும் அவர்களுடைய முன்னேற்றங்களுக்கு யாராவது ஒருத்தர் காரணமாயிருப்பாங்க. இந்த கண்ணியமான உஸ்தாத்மார் இருக்கிறோம், கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறோம், உதவக்கூடிய மாணவர்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பின்னால எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு உஸ்தாதுமார்கள் அல்லது ஷேகுமார்கள் அல்லது எங்களோட உம்மா அல்லது வாப்பா எப்படின்னு நாங்கள் ஒருத்தரை வச்சுப்போம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் உம்மா அவங்க உண்மையிலே தீன்தாரியான பெண் என்றதினால இமாம் ஷாஃபியை வளர்க்கறதுக்கு ஒரு ஷெடியூல் ஒன்றை போட்டு வச்சிருந்தா. எந்த அளவுக்கு மார்க்கத்தில் குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்ட பெண் என்றா, கிதாபுகள் எழுதுறாங்க. ஒரு கிதாபு எழுதப்பட்டிருக்குது, உம்மஹாத்துன் ரப்பைன உதமா, மகத்துவமானவர்களை வளர்த்த தாய்மார்கள் என்ற ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்குது. அதில் அதிகமான சஹாபாக்கள் இமாம்களுடைய அந்த வரிசையில் இமாம் ஷாஃபியோட உம்மா பற்றி அதில் எழுதப்பட்டிருக்குது. அநேகமானவர்கள் இந்த கிதாபை படித்திருப்போம். சில போல பொது லைப்ரரியில் மக்தபால் இருக்கும், அதற்கு வாசி பார்த்தா விளங்கும் இமாம் ஷாஃபியோட உம்மாக்கு எவ்வளோ குர்ஆன்ல அறிவு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு காதிக்கு முன்னால ஒரு சாட்சி சொல்றதுக்காக 2 பெண்கள் கொண்டு வரப்படுறாங்க. எங்களுக்கு தெரியும், ஒரு ஆணுடைய இடத்துல 2 பெண்கள் வர வேண்டும். அப்ப சாட்சி சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. காதி சொன்னார், அவங்க 2 பேரையும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, நான் தனியே விசாரிக்கணும்னு சொன்னார். இமாம் ஷாஃபி உம்மா எழும்பினாங்க. எழும்பி சொன்னான், வலைசல கதாலிக், உங்களுக்கு அப்படி செய்யல, ஹாலஃப்தல் குர்ஆன், நீங்க குர்ஆனுக்கு மாற்றம் செய்வீங்க அப்படி செஞ்சா. சொன்னாங்க, ஏன் ஒரே நேரத்தில் 2 பெண்களை கொண்டு வர சொல்லிக்குதுண்டா, அன்ததில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர் இஹ்தாஹுமா லுஹ்ரா, ஒருத்தருக்கு பிழையாகினா, ஒரு பெண்ணுக்கு பிழையாகினா மற்ற பெண் அதை எடுத்து கொடுக்கணும், அதை சரி காணணும், அதை சரியானதை எடுத்து சொல்லணும் என்றதுக்காகத்தான் 2 பெண்களை ஒரே நேரத்தில் வர சொல்லிக்கு. நீங்க 2 பேரும் பிரிச்சு விசாரிச்சா நீங்க குர்ஆனுக்கு மாற்றம் செஞ்சிருவீங்கன்னு சொன்னோன்னே காதிக்கு ஆச்சரியமாகிச்சு. காதி அந்த பெண்ணுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். 2 பேரையும் ஒரே நேரத்தில் விசாரிச்சார். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அந்த தாயினுடைய அந்த பக்குவமும் தாயினுடைய அறிவும் தாயினுடைய அந்த மார்க்கப்பற்ற பற்றி அதிகமான விஷயங்கள் எழுதிருக்குது. இமாம் ஷாஃபியை கூட்டு 2 வயசாக இருக்கக்கூடிய நேரத்தில் மக்காக்கு வந்தான். மக்காக்கு வந்து கொஞ்ச நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இமாம் ஷாஃபி எங்களுக்கு தெரியும் 7 வயசுல குர்ஆனை
பாடமாக்கின ஒரு ஹாஃபித். குர்ஆன் 7 வயசுல பாடமாக்கினாங்க. மக்காவுடைய பூமி, அவர் அப்பதான் வளர்ந்து வாரார். அந்த டைம்ல மக்தப், இப்ப நாங்க மக்தப் குர்ஆன் மதரசான்னு சொல்ற மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்காக ஒரு இமாம்கிட்ட கொண்டு விடுறார். அவர் தான் இஸ்மாயில் இப்னு அப்துல்லா என்ற மனிதர். அவர் தான் மக்காட காரியாக இருந்தார். அந்த மனிதர்கிட்ட போய் விட்டுட்டு சொன்னாங்க, நான் இந்த புள்ளைய விடுறேன், ஆனா இந்த புள்ளைக்கு மாத கட்டணம் கட்டிக்கொள்றதுக்கு எனக்கு வசதி இல்லை. கண்ணியமான உலமாக்களே, இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி வசதி இல்லாம மாத கட்டணம் சரி வசதி கட்டிக்கொள்றதுக்கு வசதி இல்லாத ஆக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஷேகுமார்களாக மாறி இருக்கிறாங்க, மிகப்பெரிய இமாம்களாக மாறி இருக்கிறாங்க. சொன்னார், எனக்கு மாத கட்டணம் கட்டிக்கொள்றதுக்கு வசதி இல்லைன்னொன்னே அந்த இஸ்மாயில் இப்னு அப்துல்லா என்றவர் சொன்னாரு, இந்த புள்ளைய பார்த்தா ஒரு சின்ன ஒரு விவேகம் ஒன்று விளங்குது, இவருக்கு பெரிய ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்குது. நாங்க உங்கள்கிட்ட ஒன்று லா யஹில்லு லனா மின்க ஷைஅன், புள்ளேட அந்த திறமையை பார்த்து சொன்னார், இவ்வளோ திறமையான ஒரு புள்ளைய ஓதி கொடுக்கறதுக்கு நான் ஒரு நாள் எடுக்கப்படாதவங்கள்ட்ட, அது எனக்கு ஹலால் இல்லை, நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இஸ்மாயில் இப்னு அப்துல்லா என்றவர் ஃப்ரீயாக ஓதி கொடுத்தார். அவர் ஒரு கண்டிஷன் போட்டார், ஒரு நிபந்தனை போட்டார், இவர் நான் சாப்பாட்டுக்காக அல்லது வேற வெளி தேவைகளுக்காக அல்லது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக போனா இவரை கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்து கொள்றதுக்கு விட்டுட்டு போறேன், அதுதான் இவர் தர வேண்டிய கூலி என்று அப்படி வச்சாரு. உண்மையிலேயே அவர் இமாம் செல்லத்துக்கு எழும்பி போவார் சாப்பாட்டுக்காக அல்லது வேற தேவைகளுக்கு எழும்பி போனோன்னே அந்த பிள்ளைகளோட நடந்து கொள்ற முறையும் பிள்ளைகளுக்கு இவர் கொடுக்கக்கூடிய அந்த அறிவையும் பார்த்து உஸ்தாதே வியந்து போனார். உஸ்தாதே ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சின்ன வயதிலேயே இமாம் ஷாஃபிக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அறிவை கொடுத்திருந்தார். கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்ச காலம் அப்படி காலம் கடக்குது. மக்காவுடைய மிகப்பெரிய முஃப்தியாக இருந்த முஸ்லிம் இப்னு ஹாலித் அஸ்-ஜன்ஜி என்ற அந்த மனிதர்கிட்ட இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஃபிக்ஹ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், 10 வயசுல முவத்தா இமாம் மாலிக் என்ற அந்த காலத்துல சஹீஹுல் புகாரி இருக்கவும் இல்லை, சஹீஹ் முஸ்லிம் இருக்கவும் இல்லை. அந்த காலத்துல ஆக அஸஹுல் குதுபாக இருந்த முவத்தா இமாம் மாலிக்க 10 வயசுல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா பாடமாக்கினாங்க. 15 வயசுல இஃப்தா முஃப்தி என்ற பட்டத்தை எடுத்துக்கொண்டு ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா தண்ட அறிவை வளர்த்து கொண்டாங்க. அந்த அளவுக்கு 15 வயசுல ஃபத்வா கொடுக்கக்கூடிய அளவுக்கு. அந்த முஸ்லிம் இப்னு ஹாலித் ஜன்ஜி என்றவர் ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, அஃப்தியா அபா அப்துல்லா, இப்ப நீங்க ஃபத்வா கொடுங்க, ஃபகத் ஆன லக அன் துஃப்திய, நீ உனக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய நேரம் வந்துட்டுன்னு 15 வயசுல சொல்லுவார். யோசி பாப்போம், இன்றைக்கு 15 வயசுன்னா ஓ லெவலும் இல்லை. இந்த 15 வயசு படிய மாதிரி இன்றைக்கு, அதாவது வுதுவுடைய எத்தனை ஃபர்துண்டே தெரியாத காலத்தில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா 15 வயசுல முஃப்தி ஆகிட்டாங்க. ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்தார். அதுக்கு பின்னால கொஞ்ச காலத்துக்கு பின்னால அந்த காலத்தில் ஒரு அரபிகள்கிட்ட ஒரு வளமை இருந்துச்சு, அவர்களுடைய நாவை சரி செய்யறதுக்காக அரபியத்தில் நல்ல பாண்டித்தியம் பெற வேண்டும் என்றதுக்காக அவங்க நாட்டுப்புறத்துக்கு அனுப்புவாங்க. அந்த அடிப்படையில் அந்த காலத்தில் அஃப்ஸஹுல் அரபாக இருந்த ஒரு கோத்திரம் தான் ஹுதைல் வாசிகள். அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா 17 வருடங்கள் அவங்கள்ட்ட போய் இந்த அதபுடைய லுகாவுடைய விஷயங்களை படித்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால கொஞ்ச நாளைக்கு பின்னால அவர்கள் முதலாவது ஹிஜ்ர செஞ்சாங்க, மதீனாக்கு இல்ம தேடி ஹிஜ்ர செஞ்சாங்க. யார்கிட்ட போனாங்க? மாலிக் ரஹிமுல்லாட்ட போறாங்க. மாலிக் ரஹிமுல்லாட்ட போறதுக்காக மக்காவுடைய கவர்னர் ஒரு கடிதம் எடுத்துட்டு போனாங்க, நான் மதீனாட இமாமுதாரில் ஹிஜ்ரா, மக்கா மதீனாட மிகப்பெரிய இமாம் அந்த காலத்துல, இமாம் மாலிக் அடிக்கிறதுக்கு ஒத்தருமீக்கள், அவ்வளோ பெரிய அறிவு கொடுக்கப்பட்டவங்க தான் இமாம் மாலிக் ரஹிமுல்லா. கேட்பாங்களாம் மதீனா வாசிகள், அயுஃப்தா வமாலிக்கும் பில் மதீனா, இமாம் மாலிக் மதீனா அலிக்க ஃபத்வா கொடுக்கப்படுமா என்றால் ஃபத்வா கொடுக்கப்பட மாட்டாது. இஸ்திஃபாம் இன்காரி, ஃபத்வா கொடுக்கப்பட மாட்டாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இமாமாகத்தான் இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ஹைபத், பார்க்கறதுக்கு நல்லா திடகாத்திரமாக, பார்க்கறதுக்கு வகாராக, நீளமான தாடி, அடர்த்தியான தாடி, சுர்மா பூசிப்பாங்க. அழகான ஒரு மனிதர், அழகான தோற்றமுடையவர், நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார், பார்க்கறதுக்கு வகாரோடு இருப்பார். இப்படிப்பட்ட மனிதர்கிட்ட தான் படிக்க போறாங்க. இவருக்கு தெரியும் இந்த மனிதர்கிட்ட நேரடியாக போனா கிடைக்காதுன்றதுனால அவர் என்ன செஞ்சாருண்டா, வலி, அதாவது வாலி மக்காவுடைய கவர்னரா ஊடாக நான் போய்த்து சேர்ந்து கொள்வோம் என்று கவர்னர்கிட்ட ஒரு கடிதம் எடுத்தார். அந்த கடிதத்தை எடுத்து மதீனாட கவர்னர்கிட்ட கொடுத்தார். மதீனாட கவர்னர் இமாம் மாலிக் ரஹிமுல்லா வீட்டுக்கிட்ட போனார். இந்த விஷயத்தை அல்லாமா யாக்கூத்துல் ஹமவி ரஹிமுல்லா
முஅஜமுல் புல்தான் என்ற கிதாபில் மிக அழகாக எழுதியிருக்கிறாங்க. இமாம் மாலிக்க அந்த மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அடிமை போய் சொன்ன யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார். இமாம் மாலிக் யாருன்னு கேட்டு வர சொன்னாங்க. வெளியே வந்து அந்த பெண்மணி பார்த்தா மதீனாவுடைய கவர்னர் நிற்கிறார். சொன்னார் மதீனாட கவர்னர் வந்திருக்கிறார் போய் சொல்லுங்க. அந்த அடிமை பேத்து இமாம்கிட்ட சொன்ன மதீனாட கவர்னர் வந்திருக்கிறான்னு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இந்த பணத்துக்கு அடிமையானவர்கள் அல்ல என்றதை நிரூபிச்சாங்க. அவங்க சொன்னாங்க சரி மதீனாட கவர்னர் எந்தக்கு வந்திருக்கிறான்னு கேட்டுவாங்க. அவர் சொன்னார் நான் ஒரு மனிதரை மதரசாக்கு சேர்க்கிறது வந்து ஏட பாஷையில சொல்றேன்டா மதரசாக்கு சேர்க்கிறது வந்திக்கிறேன். யார் வந்திக்கிற ஊர் தலைவர் வந்திக்கிறேன் அல்லது இப்படி ஒத்த இன்ஃபுளுன்ஸ் கூடிய ஒருத்தர் வந்திக்கிறேன்னு நாங்க போயிட்டு சொல்ற மாதிரி சொன்னார் மதீனாட கவர்னர் வந்திக்கிறேன் சொன்னார் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். சரி அல்லாட தீனை படிச்சு கொள்றதுக்கு இந்த இன்ஃபுளுன்ஸ் தேவையில்ல, இந்த வாசித்தா தேவையில்ல, நீங்க அவரை நேரடியாக அனுப்புங்கன்னு சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்க்கு முன்னால போயிட்டு நேரடியாக நிற்கிறாங்க. மாலிக் மதீனாக்கு போறதுக்கு முன்னாலே 10 வயசுல இமாம் எழுதின மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எழுதின கிதாபை பாடமாக்கி முடிஞ்சு அங்க போயிட்டு மோத்தா இமாம் மாலிக்க சரளமாக வாசிச்சு ஒன்றும் பின் ஒன்றாக ஹதீஸ வாசிட்டு போனே இமாம் மாலிக்குக்கே தூக்கி போட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரா, இப்படிப்பட்ட ஒரு வாலிபனா இவர் விடக்கூடாது சொன்னாங்க. நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ, உன்னாட்ட ஒரு நூறை காண்றேன், ஒரு ஒளியை காண்றேன், அந்த ஒளி உன்னுடைய பாவத்தினால அழிச்சு கொள்ளாதே என்ற செய்தியை இந்த கட்டத்தில் தான் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்க்கு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரிகள், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கும், நேரமும் இடம் கொடுக்காது. இதோடு நான் முடிச்சு கொள்றேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மௌத்தா போக்கல ஹிஜ்ரி 179. இமாம் ஷாஃபிக்கு அந்த டைம் 29 வயசு. ஹிஜ்ரி 150 பிறந்தவங்க, 179 இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் மௌத்தா போறாங்க. ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு வாலிபர் அந்த டைம் 29 வயசு வாலிபர் என்ன செஞ்சாரு, இவர் இப்ப மதீனால இருந்த அந்த அஹ்லுல் ஹிஜாஸுடைய ஃபிக்ஹ ஃபுல்லா எடுத்துறாரு, தலையிலுக்கு எடுத்துட்டாரு. இப்ப முழு ஃபிக்ஹும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தலையில் இருக்குது. இப்பதான் மக்காவுக்கு மறு திரும்பி வந்தாங்க. மக்காவுக்கு திரும்பி வந்தானே ஹாரூன் ரஷீத் மன்னர்கிட்ட ஒரு கடிதம் வந்துச்சு, இவரை யமன்ல இருக்கக்கூடிய நஜ்ரான் என்ற பகுதிக்கு கவர்னராக போடுங்கன்னு சொன்னோன்னே அந்த மனிதர் யமன்ல கவர்னராக முஸ்அப் ஜுபைரி என்றவரே 5 வருஷங்கள் நஜ்ரான் என்ற பகுதிக்கு இவர் கவர்னராக போட்டார். கவர்னராக போட்டு 5 வருஷம் கடமை புரிஞ்சிட்டு அதுலேருந்து தான் முதலாவது சஃபர் போனாங்க, ஈராக்குக்கு போறாங்க. ஈராக் என்றது இல்முடைய சாம்ராஜ்யம். ஈராக்குடைய தலைநகரம் பக்தாத்ல ஒரு இமாம சந்திக்கிறாங்க. அவர் தான் முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி. முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி யாருண்டா இமாம் அபு ஹனீஃபாட மாணவர், இமாம் அபு ஹனீஃபாட சாஹிபைன் ஒத்தர். முஹம்மது இப்னுல் ஹசன் ஷைபானிட்ட அவங்க அஹ்லுல் ஈராக்குடைய அஹ்லுர் ரய்யுடைய முழு ஃபிக்ஹையும் படிச்சு கொண்டாங்க. முழு ஃபிக்ஹும் எங்கள் அஹ்லுல் ஹிஜாஸுடைய ஃபிக்ஹ் இருக்குது, எங்களுடைய அஹ்லுர் ரய்யுடைய ஃபிக்ஹ் இருக்குது. 2 பேரும் எங்களோட மஃபாஸ் முஃப்தி ஹஜ்ரத் அடிக்கடி சொல்லுவாங்க, ஷாஃபி ஃபிக்ஹுக்கு ஒரு பேர் சொல்லப்படும் மஜ்மஉல் பஹ்ரைன், 2 கடல்கள் ஒன்று சேரக்கூடிய இடம். ஏன் முதலாவது இமாம் தாருல் ஹிஜ்ரா அஹ்லுல் ஹிஜாஸுடைய அந்த ஃபிக்ஹையும் எடுத்து அஹ்லுல் ஈராக்குடைய ஃபிக்ஹையும் 2ஐயும் ஜம்மு செஞ்சு ஒரு மதுஹப் உருவாக்கினாங்க, ஒரு ஃபிக்ஹ் அறிமுகப்படுத்தினாங்க. 2 கடலுக்கு மத்தியில இன்னொரு கடலை உருவாக்கினாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு தான் மஜ்மஉல் பஹ்ரைன் என்று சொல்லப்படும். முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி அவர் மிகப்பெரிய அறிஞராக இருந்தார். பக்தாத்ல ஒரு மஸ்ஜித்ல பாடம் நடத்தி வந்தார். அவர்கிட்ட போய் கேட்டா எனக்கு வந்து ஃபிக்ஹ் படிச்சு தாங்க. அவர் சொன்னார் எனக்கு டைம் இல்லைன்றார். கெஞ்சினாங்க, நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க நான் எழுதி கொள்றேன், அதுக்கும் டைம் இல்லைன்றார். அப்ப சொன்னாங்க, அவர் கடைசியில் இயலாத மட்டும் சொன்னாரு. முஹம்மது இப்னுல் ஹசன் ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்த மஸ்ஜிதில இருந்து அந்த மஸ்ஜித், நம்ம இந்த பள்ளியில இருந்து தாய் பள்ளிக்கு போற தூரம் நடந்து, அதாவது நான் அந்த பள்ளிக்கு போவேன், ஒட்டகத்துல தான் போறேன். எனக்கு டைம் ஈக்கக்கூடிய ஒரே ஒரு நேரம் இந்த பள்ளியில இருந்து அந்த பள்ளிக்கு போற அந்த கெப் மட்டும்தான் எனக்கு டைம் ஈக்குது. அப்ப இமாம் ஷாஃபி அந்த டைம்ல கூட அந்த மார்க்கத்தை உற்று கொடுக்கல, இல்மு விட்டு கொடுக்கல. சொன்னாங்க, நீங்க இமாம் அவங்களே, நீங்க இந்த பள்ளியிலேருந்து கழுதையில போறீங்க தானே, அந்த போற நேரத்தில் நீங்க ஹதீஸ்ல சொல்லுங்க, நான் நடந்த வண்ணமாக நான் எழுதி கொள்றேன் என்று சொல்லி அப்படி பெய்த்து வரக்கொள்ள எழுதினது. ஈராக்ல இருந்து வரக்கொள்ள இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மது இப்னுல் ஹசன் ஷைபானி ரஹிமஹுல்லாஹ்ட்டேந்து நான் ஹமல்து மின் முஹம்மது இப்னுல் ஹசன் ஷைபானி விக்ர பஈரின் அல்லது ஹம்ல பஈரின், ஒரு ஒட்டகத்தில் சேர்க்கிற அளவுக்கு
ஒட்டகம் என்றா இந்த டைம்ல ஒரு கென்டனர் அளவுக்கு கிதாபை சேர்க்கிற மாதிரி நான் ஒட்டகத்துல நிறைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுடைய பெட்டகத்தை, அறிவுடைய அந்த கிதாபுகளை நான் சேர்த்துட்டு வந்தேன். அந்த கிதாபுகளை சேர்க்கிறதுக்கு மட்டும் எனக்கு அன்ஃபக்து அலா சித்தீன தீனாரன், நான் 60 தீனார்களை நான் இதுக்கு செலவழிச்சிக்கிறேன் என்று சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஈராக்ல இருந்து மறுவ மக்காவுக்கு வந்தாங்க. மறுவ கொஞ்ச காலம் 9 வருடங்கள் மக்கால இருந்து, அந்த டைம் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹோட தொடர்பு உண்டாயிடுச்சு. அது பின்னால் மறுவ ஈராக்குக்கு போனாங்க. ஈராக்கில் தான் அவங்க முதலாவது 195 மறுவ ஈராக்குக்கு போனாங்க. அங்கத்தான் முதலாவது மதுஹப் உருவாக்கப்பட்டுச்சு. எங்களுக்கு தெரியும் ஈராக்கில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதுஹப் கவுலு கதீம்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மதுஹபை உருவாக்கிட்டு மறுவ மக்காக்கு வந்து கொஞ்ச சில மாதங்கள் இருந்துட்டு 199 ஹிஜ்ரி 199 மதீனாக்கு போனாங்க. மிஸ்ருக்கு போனாங்க. சரி, மதீனாக்கல்ல மிஸ்ருக்கு போனாங்க. மிஸ்ரில் 4 வருடங்கள் அல்லது 5 வருடங்கள் இருந்து மிஸ்ரில் ஒரு ஜாமி, ஒரு மஸ்ஜிதில் ஃபிக்ஹ் பாடங்கள் நடத்தினாங்க. அதில் அதிகமான விஷயங்கள் மிஸ்ரில் இருந்த அந்த 4 வருடத்துக்குள்ளால ஹிஜ்ரி 150 பிறந்த இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் 204 வஃபாத் ஆகிறாங்க. 54 வருடங்கள், 54 வருஷத்துக்குள்ளால எவ்வளோ விஷயங்கள் படிக்கணுமோ அவ்வளோ விஷயங்களை படித்து எவ்வளோ மக்களுக்கு கொடுக்கணுமோ அவ்வளோ விஷயத்தை கொடுத்துட்டு தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இன்றைக்கு கபூரில் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. மிஸ்ரில் அவருடைய மக்பரா இருக்குது. அந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதும் கட்டப்பட்டிருக்கிறதாக பேய்த்து வந்த ஜமாத்துகளும் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்குது. அந்த மிஸ்ரில் இருந்த அந்த ஜாமி மஸ்ஜித்ல இருந்து தான் ஒரு ஷெட்யூல் அண்டே போட்டிருந்தாங்க. சுபகுக்கு பின்னால் உட்கார்ந்தா அஹ்லுல் குர்ஆன் வருவாங்க. அவங்க துலூ ஷம்ஸ் உரங்காட்டி வருவாங்க. துலூ ஷம்ஸ் சூரியன் உதயமாகினொன்னே அஹ்லுல் ஹதீஸ் வருவார்கள். அஹ்லுல் ஹதீஸ் வந்து அவர்களுடைய பாடம் நடக்கும், அவங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. இந்த இர்திஃபா ஷம்ஸ் சூரியன் உச்சிக்கு போகும் வரைக்கும் லுஹருடைய டைம் வரங்காட்டியும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பின்னால முதாக்கரா நபர் ஆராய்ச்சி செய்யறது, முதாக்கராக்கள் செய்யறது நடக்கும். அப்படி அதுக்கு பின்னால அஹ்லுல் அரபியா வல் அரூத் வன் நஹ்வ் வ ஷி'r, கவிதை புனைகர்வு சம்பந்தமாக அந்த அரூத் வல் கவாஃபி என்ற அந்த பாடங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த அரபியத்துடைய அந்த மனிதர்களுக்கு டைம் கொடுத்தாங்க. எது வரைக்கும் என்றால் பகலுடைய அரைவாசி வரைக்கும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சுபஹில் உட்கார்ந்தா இப்படித்தான் அவங்களோட ஷெட்யூல் பேத்து கொண்டு இருந்துச்சு. இப்படி பல சேவைகளை செஞ்சுட்டு போன ஒரு மனிதரை நாங்கள் ஏன் பிரஸ்தாபிக்க கூடாது? இன்றைக்கு சொல்றாங்க இமாம்கள் எந்த அளவுக்கு எழுதிக்கிறாங்கண்டா, இமாம் ஷாஃபி எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் என்றா, நாங்கள் எல்லாம் அசர் தொழுதோம், நாங்கள் எல்லாம் அசருக்கு முன்னால் உது செஞ்சோம். அசர் தொழுகையில் எங்களுக்கு தெரியும் ஃபர்துகள் வந்து 17 இருக்குது, 19 17 எப்படியோ நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு அமல் இருந்தும் இமாம் ஷாஃபிக்கு நன்மை பேத்து கொண்டிருக்கும். இமாம் ஷாஃபிக்கு நன்மை பேத்து கொண்டிருக்கும். ஏன் காரணம் என்றா, குர்ஆன் சுன்னா என்ற அந்த மிகப்பெரிய அந்த சமுத்திரத்திலிருந்து ஃபிக்ஹ் என்றதை படிச்சு தந்தவங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஷாஃபியால மிச்சம் கவரப்பட்ட ஒரு மாணவர் சொல்வார், மா ஸல்லைத்து ஸலாத்தன் இல்லா தஅவுது ஃபீஹா லில் இமாம் ஷாஃபிஈ, நான் இமாம் ஷாஃபிக்கு துஆ செய்யாம ஒரு நாளும் என்ற தொழுகை முடிக்கிறது இல்லை, எப்பவுமே துஆ செய்வேன். யஹ்யல் கத்தான் என்ற மனிதர் சொல்றார் ரஹிமஹுல்லாஹ், நான் இமாம் ஷாஃபிக்கு 40 வருடங்களாக துஆ செஞ்சு வாரேன். இன்னொரு மனிதர் சொல்றார், நான் அவருடைய பேரை சொல்லி துஆ செய்வேன் என்று அவருடைய மாணவர்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு அவர்களுடைய பிரஸ்தாபங்கள், அவர்கள் கோர்த்த அந்த ஃபிக்ஹ் சம்பந்தமான தெளிவுகளை வழங்குறதுக்கு தான் இந்த ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சில் ஊடாக இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சியோட மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னுடைய கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் மஃபாஸத்துடைய நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கொள்கை கோட்பாடை பற்றி ஒரு விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக அக்குரண ஜமியத்துல் உலமாவின் ஃபத்வா குழு உறுப்பினர் அஷேக் அல் ஹாஃபித் முஃப்தி அப்துல்லா ஹாஷிமி ஹஜரத் அவர்களை மிக கண்ணியமாக அழைக்கிறோம். أطلب كل شيء. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم. أما بعد
கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் படிக்கக்கூடிய ஃபிக்ஹுடைய அடிப்படை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களினால் அமைக்கப்பட்ட அந்த பின்னணியில் நாங்கள் வந்திருக்கிறோம். முதலாவதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களுக்கு நாங்கள் எல்லாரும் அவங்க மௌத்தானதுலேருந்து இதுவரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் யார் யாரெல்லாம் பேனையை எடுத்து எழுதுவார்களோ இவர்களெல்லாம் கடனாளிகள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, மா அஹதுன் மஸ்ஸ பியதிஹி மிஹ்பரத்தன் வலா கலமன் இல்லா வலி ஷாஃபிஇ ஃபி ரகபத்திஹி மின்னா. பேனை எடுத்து மிஹ்பராவை எடுத்து எழுதுகிற யாராக இருந்தாலும் அவர் இமாம் ஷாஃபிக்கு ரலியல்லாஹு அவங்களுக்கு கடனாளி என்று சொல்கிற அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் பெரியொரு வாசலை திறந்து தந்திருக்கிறாங்க. வலவுல ஷாஃபிஇ மா அரஃப்னா ஃபிக்ஹல் ஹதீஸ். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, ஷாஃபி ரஹிமஹுல்லா மாத்திரம் இல்லாட்டி ஹதீத்துடைய ஃபிக்ஹை நாங்கள் விளங்கி இருக்கவே மாட்டோம். ஹதீத் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அந்த உருவாகின காலம் சாதாரண காலம் இல்லை. ஹதீத்களில் நுசூஸ்களை எல்லாம் மனப்பாடமாக்குறதுல போட்டி போட்டு எல்லாருக்குமே எல்லாம் பாடம், எல்லாம் தெரிஞ்ச காலம். அரபியல்ல நாங்கள் அசத்தை ஞாபகப்படுத்தின அந்த பகுதியில் 17 வருடங்கள் ஹுதைல் கோத்திரத்தில் லுகால் அரபியாவில் படித்து பாண்டித்யம் 17 வருடங்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இவ்வளவு பெரிய இடத்தை அடைக்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. எந்த துறையை தொட்டாலும் அதில் கரையை கண்டுட்டு தான் திரும்பி வருவான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. எங்கட காலத்தில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் தொட்டிருப்போம், ஒன்றில் உருப்படியாக இருக்காது. இப்போ எங்கட பாசையில் சில மனுஷ வாசல் எங்கட பாசையில் பேசுகிறது, எல்லாத்தையும் தொட்டிருப்போம். இந்த அஹ்துல் குல் ஃபவுத்துல் குல்ன்னு சொல்கிறது, எல்லாத்தையும் படிக்கிறது, எல்லாத்தையும் இழப்பது, இழத்தலாகும். எல்லாம் படிப்போம், எல்லாம் தெரியும், ஆனால் தெரிஞ்சதில் ஒன்றிலையும் நிரப்பமாக கரகண்டிக்க மாட்டோம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க இளம பருவத்திலிருந்து 17 வருடம் அரபை சரியாக அமைச்சதனுடைய ஃபாயிதா என்னென்னா, குறுகிய காலத்தில் பெரிய சாதனையை சாதித்தாங்க. அரபில் எந்த அளவுக்கு பேர், ஹுஜ்ஜத்துன் ஃபில் லுகா. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா லுகாவில் ஹுஜ்ஜா, அவங்க ஒன்று சொன்னால் இந்த சொல்லுக்கு இது மானாண்டா அது மக்பூலாயிரும், அது மறுக்க இயலாது. அது மட்டும் இல்லை, அப்போ அந்த காலத்தில் அரபிகளில் அப்படி வரக்குள்ள அரபை படித்து மேலே வந்தாங்க. கவிஞர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட இருக்கிற திறமையை வச்சு நான் பெரியாள் என்ற ஒரு போட்டித்தன்மை இருந்த காலம் அது. கவிதையில் பெரிய போட்டியான காலம். இப்போ ஏன் இதில் நான் சொல்கிறேன்டா, ஒரு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய ஃபிக்ஹுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் அவர்களுடைய அன்றைய சூழல், அவங்களுக்கு பின்னால் இருந்தது, அவங்கள சுற்றி வளர்த்திருந்த சூழல், தன்மை, போட்டி, இதெல்லாம் சேர்ந்த நிலையில் எல்லாருக்கும் மேலால இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா எல்லா துறையிலையும் முன்னணியில் இருந்தாங்க. அதுதான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் குறுகிய காலத்தில் பெரிய ஒரு இடைவெளியை நிரப்புறதுக்கு அடிப்படையான காரணமாக இருந்துச்சு. அதில் ஒரு பகுதி தான் கவிஞர்கள். கவிதைன்றது பேர் போன காலம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா கவிதையை படித்து கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞனாக மாறினாங்க. அந்த காலத்திலையும் இருந்து என்னென்னா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களுக்கு சரியான பொறாமை. அவங்களில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மேலே அன்றைக்கு வாழ்ந்த நிறைய பேருக்கு சரியான பொறாமை. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த அப்போ ஏற்கனவே அது ஞாபகப்படுத்தினாங்க, ஈராக்கில் முஹம்மது பின் ஹசன் ஷைபானிட்டேருந்து ஃபிக்ஹுல் ஹனாஃபை படிச்சுட்டு ஹனஃபி மதபுடைய ஃபிக்ஹ் அடிப்படையை படித்து கொண்டிருந்தாங்க. இங்கிட்டு வந்த உடனே அங்கால மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஃபிக்ஹும் இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கிற நேரம் ஒருத்தர் சொன்னார்,
ஹனாஃபுடைய இமாம்கள் வந்து உலமாக்க நல்ல அழகா அரபு பேசுகிறாங்களே, ஃபசாஹத்தா பேசுகிறாங்களேன்னா, அதுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 11 சொன்னாங்க, லௌலா அன்ன ஷிஅர பில் உலமாஇ யஸ்ரி லகுன்துல் யௌம அஷ்அர மின் லபீதி. இந்த கவி உலமாக்களுடைய பெயரை ஊத்தை ஆக்கும் என்ற பயம் மாத்திரம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் லகுன்துல் யௌம அஷ்அர மின் லபீதி, நான் இன்றைக்கு எப்படியான கவிஞனாக இருந்திருப்பேன் என்றால், அரபு உலகத்தையே மறுபக்கம் புரட்டி போட்ட, கவிதையால புரட்டி போட்ட லபீத் இப்னு ரபிஆ இப்னு மாலிக் அல் ஆமிரி இந்த கவிஞரை விட நான் ஒரு மகாபெரும் கவிதையில வித்துவானாக தோற்றமெடுத்திருப்பேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒவ்வொரு உலமாக்களும் நாங்கள் எல்லாரும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இந்த தீவான ஷாஃபியை எப்படி வாசிக்கணும்னா, உட்கார்ந்து தனிமையில் சும்மா அழகாக இமாம் ஷாஃபி அந்த உணர்வோடு எடுத்து வாசித்து ஆச்சரியமாக இருக்கும். கவிதை உண்டு, கவி உலகம் வேற, கவிதையில் கருத்தை நெறிப்படுத்துகிற முறை வேற. அதில் இந்த கருத்து உள்ளடக்கத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய ஒரு வரி 2 வரி 3 வரியாக இருக்கும். ஆச்சரியமான கருத்து தரும். ஆச்சரியம். சில இடங்களில் ஏசி இருப்பாங்க, அவங்களுக்கு ஏசுனாக்களுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க, சில கவலையை சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை சொல்லியிருப்பார்கள், தக்வாவை சொல்லியிருப்பார்கள். என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அதை எல்லாத்தையும் தீவானுக்குள்ளே கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. அதை வாசிக்கணும். தனிமையில் உட்கார்ந்து நிம்மதியாக அமைதியாக வாசித்தா பல விஷயங்கள் விளங்கும். அதில் ஒன்று தான் சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், لا تأسفن على غدر الزمان لطالما رقصت على جثث الأسود كلاب ولا تأسفن برقصها تعلو على الأسياد تبقى الأسود أسودا والكلاب كلاب تموت الأسود في الغابات جوعا ولحم الضأن تأكله الكلاب وذو جهل قد ينام على حرير وذو علم مفارشه التراب. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய முத்தாய்ப்புக்கு முன்னால் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த உதாரணத்தை கீழே ஒப்பீடு செய்யக்குள்ளதான் அதனுடைய உள்ளகத்தன்மை எங்களுக்கு விளங்கும். அதில் சொன்னாங்க என்னென்னா, லா தஸஃபன் அலா கத்ரி ஸமான், காலம் போடுற கோலத்தை பார்த்து ஒரு நாளும் சஞ்சலப்பட வேண்டாம். லபாலமா ரகசத் அலா ஜுஸத்தில் உசூதி கிலாபு, இந்த செத்த சிங்கங்களுக்கு மேலால, சிங்கம் செத்து பிணமாக இருக்குது, அதுக்கு மேலால நாய்கள் ஏறி நின்று கூத்தாடுது. வலா தஹ்ஸபன்ன பிரக்ஸிஹா, அந்த கூத்தாடுறதை பார்த்துட்டு தஅலு அலல் அஸ்யாதி, காட்டுக்கே ராஜாண்ட சிங்கத்தையும் மேலோங்கி சென்று விட்டன இந்த நாய்கள் என்று மாத்திரம் நினைச்சிட வேண்டாம். தபுக்கல் உசூது உசூதன் வல் கிலாபு கிலாபு, சிங்கம் சிங்கம் தான், நாய் நாய் தான். அங்க தொடர்ந்து சொல்றாங்க, தமூத்துல் உசுது ஃபில் காபாத்தி ஜூஆ, காடுகள்ல சாப்பிடுறது ஒன்றுமில்லாமல் பட்டினியில சாகுது சிங்கங்கள் எல்லாம். வலஹ்முத் தஅனி தஅகுலுல் கிலாபு, இங்க நாட்டுல நாய்கள் ஆட்டிறைச்சியை தின்னு நல்லா இருக்குது. இதை பார்த்து நினைக்க கூடாது. ஒரு நாளும் காட்டில் இதுக்கா சிங்கம்ன்ற, இதுக்கா காட்டு ராஜான்றன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் என்ன செஞ்சிட வேண்டாம், கை செய்யப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏனென்றா இது அல்ல நியதி. வது ஜஹ்லின் கத் யனாமு அலா ஹரீன், சில நேரத்தில் ஜாஹில் பட்டு புடவைக்கு மேலால படுத்து தூங்குவார். அந்த அளவு வசதி வாய்ப்போடு வாழலாம். வது இல்மின், அதே நேரம் இல்முள்ள ஒருவர் மஃபாரிஷு துராபு, நிலத்தில் படுத்து தூங்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அவர் சொல்ல வாரது ஆலிம் ஆலிம் தான், ஜாஹில் ஜாஹில் தான். இதை சொல்றதுக்கு முன்னால அவங்க கொண்டு வந்த முறைகளை கொஞ்சம் பார்த்தா ஆச்சரியம். இப்படி 1 2 இல்லை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க நிறைய
அதில் ஒன்று தான் வஃபாத் ஆகிற காலத்தில் என்ன வந்துச்சுண்டா அவங்களுக்கு ஒருத்தர் இமாம் அஷ்ஹப் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்களுக்கு சரியான பொறாமை. இமாம் ஷாஃபியில பொறாமப்பட்ட ஆட்கள் இவர் ஒரு ஆள். இன்னொன்று யஹ்யா இப்னு மஹீன் ரஹிமஹுல்லா சரியான பொறாமை. இந்த அஷ்ஹப்ன்றவன் என்ன செய்வாங்கண்டா சுஜூதுல பதுவா செய்வாங்க. அல்லாஹும்ம அமித்தி ஷாஃபிஇ, யா அல்லாஹ் ஷாஃபியை மௌத்தாக்கி விட்டுரு உடனே. சுஜூதுல செய்யற அளவுக்கு இவங்களுடைய இல்முடைய அந்த தாக்கம். ஒருத்தன் சொன்னாரு இமாம்கிட்ட பார்த்து, உங்களுக்கு பதுவா செய்யறாங்க சுஜூதுல சுருக்கா போக சொல்லி. அதுக்கு என்ன செஞ்சாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க ஷார்லே பதில் சொல்லிவிட்டாங்க. தமன்னா ரிஜாலுன் அன் அமூத் வ இன் அமுத் ஃபதில்க சபீலுன் லஸ்து ஃபீஹா பிஅவ்ஹதி சொன்னாங்க. சிலாக்க நினைக்கிறாங்க நான் சுருக்கா மௌத்தாயிரணும்னு சொல்லி துவா எல்லாம் செய்யறாங்க, பதுவா எல்லாம் செய்றீங்க. நான் மௌத்தாகனா பிரச்சனை இல்லை, ஆனா மௌத்ன்றது எல்லாருக்கும் தான் வரும். நான் மட்டும் மௌத்தாய் போயிட மாட்டேன். அதே வழியா நான் மட்டும் போற வழி இல்லாது அடுத்தாலும் வரணும். இதுல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய இன்னொரு தன்மை இல்முல் ஃபராசா, அவருடைய நுட்பம், பின்னால நடக்கிற முன்கூட்டியே தீர்மானிக்கிற அந்த அறிவாற்றல் கொடுத்து ஆச்சரியம். அந்த பகுதி கடுமையான ஆச்சரியம். இதை சொன்ன இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆகி 17வது நாள் அவர் மௌத்து பதுவா செஞ்சவர். எழுதுறாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய கராமா. அப்ப நீண்ட காலம் இமாம் ஷாஃபி மௌத்தாயிட்டாப்பா எங்களை நிம்மதி, நாங்க இன்னும் 10 வருஷம் இருந்து உலகத்தை பெரட்டுவோம் இல்ல, 17 நாள் அல்லது 18 நாள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த இல்மு ஃபராசான்றது அது இன்னொரு பகுதி. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எந்த கல்வியில் அறிவியல் ஆச்சரியம் அருமையான சகோதரர்களே, எதை படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கணும், அது பிறகு படிக்கணும். படிச்சுட்டு தேடக்கூடாது, ஏனப்பா நான் இதை படிச்சேன்னு யோசிக்கக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு விளங்குது இந்த ஃபராசா இல்மு ஃபராசாவை படித்தா நல்லா தேடி போய் படிக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி படித்த உடனே யாரை பார்த்தாலும் தீர்மானிப்பாங்க, இவர் இந்த பிரச்சனை அவர்கிட்ட அந்த பிரச்சனை ரெண்டு தீர்மானிக்கிற அறிவாற்றல் அவங்ககிட்ட வருது. இமாம் ஷாஃபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் படிச்சுட்டு வார நேரம் நடக்குது, ஒரு இடத்துல தங்கணும் ராவு. ஒருத்தட்ட போய் கேட்டாங்க வார வழியில், உங்களோட வீட்டில் தங்க இடம் தருவீங்களான்னு. ஓ தங்கலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இல்மு ஃபராசா சொல்லுது, இந்த ஆள் மோசமான ஆள். இந்த நீல கண் வந்து நீல நிறம், கண்ணில் வந்து நீல நிறமாக இருக்குது. கூர்மூஞ்சின்னு சொல்லுவாங்க, கூர்மூஞ்சி நீலக்கண் இருந்தால் மோசத்திலே மோசமா ரெண்டு தீர்மானிச்சு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. மோசமான ஆள், வீட்டில் இடம் இருக்கா தங்க இடமைக்கு வாங்கண்டு வர வச்சு, வீட்டில் அழகா பெட்டெல்லாம் போட்டு கொடுத்து படுக்க வச்சு, சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து, இவங்க வந்த குதிரை ஒட்டகம் அதுக்கு புல்லெல்லாம் வெட்டி கொண்டு போட்டு எல்லாம் செஞ்சு இமாம் ஷாஃபி முடிவெடுத்தாங்க, நான் நினைச்ச அந்த அறிவை நான் படித்து நினைச்சது ஒன்று, நடந்த வேறு ஒன்று. இந்த மோசமான நினைச்சு வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த கவனிப்பை பார்த்தா என்ற முடிவுக்கு மாற்றமாக இருக்குது. நான் படித்த எல்லாத்தையும் அப்படியே சுருட்டி வீசி இல்லாமல் ஆக்கிட்டு என்ன செஞ்சிருவேன், நான் எல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு இதை கையை கழுவோம் இந்த விஷயத்துலேருந்து. இது பூரா இந்த இல்மு ஃபராசான்ற விஷயமும் சரி வராது. ரெண்டு முடிவெடுத்து எல்லாம் காலை விடி இதெல்லாம் சரி. காலையில் எழுப்பி ரெடியாகக்குள்ளே கேட்டாங்க, போய்த்து போக சொன்னாங்க. சரியப்பா நீங்கள் போய்த்து வாரன் மக்காவுக்கு வந்தால் அங்கே வாங்க, வீட்டை வாங்க, வந்தால் வாங்க சொல்கிறேன், வந்தால் வாங்கண்டு வாங்க, வந்தால் வீட்டுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். முஹம்மது பின் இத்ரீஸ்னு கேளுங்க, என் வீட்டை காட்டுவாங்க, அப்போ சந்திச்சுக்கிறலாம். ரெண்டோ நாள் கேட்டார், நான் உண்ட வாப்பாட அடிமை நிச்சயான்னு கேட்டார். எடுத்தோடனே மௌலா அபீக்கான்னு கேட்டார். என்ன பிரச்சனை கேட்டாங்க. நேத்துராக வந்தீங்க, என்னையும் படுக்க விட இல்லை, நான் எந்த பெட்டெல்லாம் தந்து படுக்க வச்சு தின்ன தந்து குடிக்க தந்து ஒட்டத்துக்கு எல்லாம் வெட்டி கட்டி போட்டுக்கிட்டு ராமுக்கு முடிச்சு பார்த்துட்டிருக்கிறேன். இப்போ போக்குள்ள வந்தால் சந்திங்கன்னு சொல்கிறேன், கதை சரியாண்டு. இப்போ என்ன செய்யணும் ஏன்னா முழுதுக்கும் காசு தாங்க. இப்போ என்ன பெட்டில் படுத்ததுக்கு ஒட்டது செஞ்சுக்கிறேன் எல்லாம் தாங்க காசு உண்டு. இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, இப்போ எனக்கு 100% யக்கீன் வந்துச்சு. நான் படித்த அறிவு எந்த சந்தேகமே இல்லைன்னு அறிவு வந்துச்சு, இது யக்கீன் வந்துச்சுன்னாங்க. ஏன்னு சொல்லணும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்
தந்த தலைப்பு எங்கே போது போலைக்கியா என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை உருவாக்கம் இது சாதாரண உருவாக்கம் இல்லை. இதெல்லாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட உள்ள இருந்ததால தான் குறுகிய காலத்தில் ஒரு கேள்விக்கு பதில் அப்துல் ரஹ்மான் மஹதி அவங்களுக்கு கேள்விக்கு எழுதின பதில் தான் ரிசாலான்றது. எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, முன்னால் ஒரு விஷயம் பார்த்தோம், எல்லாரும் இமாம் ஷாஃபியோட கடனாளிகள், பேனை எடுத்து எழுதின எல்லாம் கடனாளிகள். ரெண்டா அந்த காலத்தில் குர்ஆன் ஹதீஸ் அப்படியே இருந்துச்சு. இங்கால முஅத்தஸிலாக்களுடைய பிரச்சனை துவங்குது, பேசலா பயம், அந்த அரசர்களை வச்சு பிரச்சனைப்படுத்தி நிறைய பிரச்சனை அந்த இடத்துல. இப்படியான நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு பதில் எழுதக்குள்ளதான் இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு உள்ளால இருந்து சட்டங்களை எப்படி இஸ்திம்பாத் செய்யறன்ற அந்த அடிப்படைகளை உருவாக்குறாங்க, வெளியே கொண்டு வராங்க. அதுக்கு முன்னால இந்த உமூம், ஹுசூஸ், முத்லக், முகையத், முஜ்மல், முஃபஸ்ஸல், அதே மாதிரி மன்தூக், மஃபூம் என்ற இந்த அடிப்படைகள் எல்லாம் வெளியால இருக்க இல்லை. எல்லாத்தையும் குர்ஆன் இருக்கும், ஹதீஸ் மனப்பாடம், முவத்தா எல்லாம் மனப்பாடம் எல்லாம் இருக்கும். ஆனால் எத்தனை நூறு ஹதீஸ் மனப்பாடம் இருந்தாலும் அதை பாவிச்சு சட்டத்தை இயற்ற அந்த வழி கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருந்துச்சு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் தான் திறந்தாங்க அந்த வழியை. எப்படி திறந்தாங்கன்னு சொன்னா, ஏன் இந்த வழியை திறந்தல் இன்னொரு கொஞ்சம் அவதானிக்க அல்லாஹ் செய்வான். இதை திறந்ததில் இன்னொரு பகுதி என்னண்டா, அந்த காலத்தில் அங்கால அஹ்லுர் ரஅய் அங்கால இருக்கிறாங்க, முஅத்தஸிலாக்கு அந்த பக்கம், இங்கால நுசூஸ்களோட இருக்கிறாங்க. ஆனா நுசூஸ்களை வச்சு சட்டத்தை சொல்ல இயலாது, சொல்ல தெரியாது. ஏனென்றால் உமூம், ஹுசூஸ், நாசிக், மன்சூக் ஒன்றுமே வெளியே வர இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தான் இதனுடைய அசாஸ். அதுக்கு பிறகுதான் அல் கவாயித் அல் உசூலியா, அல் கவாயித் அல் ஃபிக்ஹியா என்று எல்லா துறைகளும் வியாபகம் அடைக்க துவங்கினது எல்லாம் இந்த இவங்களுடைய அர் ரிசாலாவுக்கு பிறகுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மத்ஹப்ல தோன்றிய பின்னா தோன்றிய இமாம்கள்ல கூட பல ஆக்கள் இருக்கிறாங்க, குறுகிய காலத்தில் பெரிய இடைவெளி அடைச்சாக்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சின்ன வயசுல மௌத், எல்லாருக்கும் 40 சொச்சத்தில் மௌத்தாகின அவங்களுடைய கிதாபுகளுடைய தன்மை எல்லாம் வேறு, அதெல்லாம் பேச முடிக்கலாது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அதே மாதிரி தான் எழுதி 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 கலைச்சாங்க போட்டு. அவங்க எழுதாத கலையே இல்லை. இல்முல் ஃபராயிலை தவிர மற்ற எல்லாத்திலும் எழுதிக்கிறாங்க வேண்டிய மட்டும். எந்த பகுதி எடுத்தாலும், ஏனென்றா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தான் கதவை திறந்து கொடுத்த வெளியால போறதுக்கு. அதே போல அது எழுதினதுக்கு பிறகு ஈராக்கில் இருந்து மிஸ்ருக்கு போறாங்க. மிஸ்ருக்கு போகக்குள்ளதான் அவங்களுக்கு ஒரு யோசனை. கடைசி காலத்தில் நிறைய பிரயாணம் செஞ்சதுல கடைசி பிரயாணம் மிஸ்ருக்கு கடைசியா போறாங்க. போகக்குள்ள அவங்களோட உள்ள ஒன்று சொல்றாங்க, லகத் அஸ்பஹத் நஃப்ஸி ததூகு இலா மிஸ்ர், என்ற உள்ளம் மிஸ்ருக்கு போக சொல்லி கொண்டிருக்குது. வமின் தூனிஹா அர்துல் மஹாமதி வல் கஃபர், அழகான அந்த சுகண்டியை விட்டு நான் அங்க போறேன். ஆனா ஃபவல்லாஹி லா அத்ரி லில் ஃபௌஸி வல் கினா உசாகு இலைஹா அம் இலல் கப்ரி, அல்லாஹ்வின் சத்தியமாக எனக்கு தெரியாது, மிஸ்ரில் உள்ள இந்த சுகண்டிகளை எல்லாம் அனுபவிக்கத்தான் நான் போறேனா இல்ல எனது கபரை நோக்கி நான் போறேனான்னு எனக்கு தெரியாதுன்னாங்க. அவங்க அது சொல்லக்குள்ள மௌத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய இந்த அடிப்படையில் அவங்க உருவாகக்குள்ள இந்த அகீதாவில் சில விஷயம் பேச வேண்டி இருந்துச்சு, இன்னும் சில பகுதி பேச இயலாத சூழல் இருந்தாங்க. அவங்க முஅத்தஸிலாக்களுடைய பிரச்சனை பெருசாய்க்கிறதால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒவ்வொரு ஆள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம், இல்மு என்றதுக்கு மேலால் ஒன்று இருக்கணும், இல்முல் ஹால் இருக்க வேண்டும்.
லிக்குல்லி மகாமின் மகாலுன் வலிக்குல்லி மகாலின் மகாமுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க என்ன செய்கிறாங்கண்டா அறிவிக்கிற இதில் பார்க்குறோம். மனாக்குபில் இமாம் ஷாஃபியில் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா ஒரு முறை வீட்டுக்கு வெளியே வராங்க. வாசல் அடியில் 5-6 பேர் உட்கார்ந்து கொண்டு விவாதம் முனாதரா நடக்குது. அகீதாவில் முனாதரா நடக்குது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா திரும்பி போயிட்டாங்க. 7 நாளுக்கு பிறகு தான் அடுத்த சந்திப்பு. சொன்னாங்க, அத்ததுன்னூன அன்னி லா உஹ்சினு, நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அன்றைக்கு பேசின தலைப்பு எனக்கு தெரியாதுன்னு வச்சிங்களா? நான் எந்த அளவு போயிருக்கிறேன்டா, தொங்கல் வரையும் போய்த்தான் நான் வந்திருக்கிறேன் அகீதாவில். ஆனால் அகீதாவில் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், முனாதரா செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா? நீங்கள் முனாதரா செய்கிறதா இருந்தா அந்த விஷயத்தில் அந்த மசலா செய்யுங்க. நாதிரு ஃபீ ஷைஇன் இன் அக்தஅத்தும் கால கத் அக்தஅத. தப்பு பண்ணினீங்கண்டா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் செஞ்சது பிழை என்ற பிழைன்னு சொல்ல முடியுமான மசலால நீங்கள் செய்யுங்க, முனாதரா செய்யுங்க. வலா துனாதுரு ஃபீ ஷைஇன், நீங்கள் இந்த விஷயத்தில் பேசுகிற வேண்டாம். இது அக்தஅத்தும் கால கஃபர்த. ஒரு மசலா அகீதாவில் நீங்கள் பிழையா பேசுனீங்கன்னு சொன்னால், பிழை விட்டீங்கன்னா அக்தஅத என்று சொல்ல மாட்டாங்க, கஃபர்த காஃபிராகி விட்டா என்ன சொல்லுவாங்க. அப்படியான ஒரு இடத்துல நின்று விவாதம் செய்ய வேண்டாம். அப்படியான கட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம், முனாதரா செய்ய வேண்டாம். இதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அகீதாவில் எந்த தொங்கலோ அது வரைக்கும் போய் தான் வந்தாங்க. அதில் மிக ஆழம் இல்லாமல் நடுத்தரமான முறையில் 2 கிதாபுகள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதில் மிக ஆழமாக அவங்க அதில் போக விரும்ப இல்லை. ஃபிக்ஹ் தான் அவங்களுக்கு விருப்பமான துறையாக அமைந்திருந்தது. அந்த ஃபிக்ஹில் அசல் அடிப்படை நான் சொன்ன உசூல் ஃபிக்ஹின் அடிப்படையில் கவாயித் என்ற விஷயங்கள் இதெல்லாம் வருவதற்குரிய பிரதான காரணம் இவங்க அந்த வாசலை திறந்து விட்டதால். அடுத்ததாக ஃபிக்ஹில் இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு பிறகும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய நிலப்பாடு என்னண்டா, இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி. ஹதீஸ் சஹீஹாகிவிட்டால், சஹீஹா இருந்தால் அதுவே எனது நிலப்பாடு. இப்போ இதை எடுத்துக்கொண்டு நாம் சஹீஹான ஒரு ஹதீஸை கண்ட உடனே இமாம் ஷாஃபி மத்ஹபுண்டு போக இயலாதா? இயலாது. ஏனென்றால் ஒரு மஸ்அலாவில் நாம் இஜ்திஹாத் செய்ய முடியுமான அந்த ஏரியாவுக்குள்ளால வந்ததுக்கு பிறகுதான் அந்த இதை பேசணும். ஒரு மஸ்அலாவாக இருந்தால் அந்த மஸ்அலா நாம் இஜ்திஹாத் செய்ய முடியுமான அந்த மஸ்அலாவுக்கு தீர்வற்ற நிலையில் இருந்தால், அல்லது முஜ்தஹிதாக ஆகுதல் என்றது அதற்குரிய சில அடிப்படை அறிவுகள், அந்த அறிவுகளில் இன்றைக்கு பெரும்பாலும் அந்த அறிவுன்றது, அதுக்குரிய நிலையான அறிவுன்றது இல்லைன்னு நான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு அறிவு தான் இருக்கும். ஒருத்தர் கவிஞராக இருந்தால் கவிதையில் இருப்பார், அரபுன்னா அரபில் ஒரு பக்கம் இருப்பார். ஆனால் இந்த ஒருவரிடத்தில் இஜ்திஹாது தேவையான அடிப்படையான முழு அந்த உசாத்துன அடிப்படையான அறிவுகளும் பிற முழுமை பெற்றவன்ற மிக குறைய. கிட்டத்தில் அல்-அஸ்ஹரில் ஒருத்தர் இஃப்தாவுக்கு ஃபத்துவாவுடைய பகுதிக்கு பொறுப்பாக்கினாங்க. பொறுப்பாக்குள்ள கொடுத்தாங்க, இந்த கிதாப் வாசிங்கப்பாங்க. அவர் வாசித்தார். வாசிச்ச உடனே என்ன விளங்குச்சுன்னு கேட்டாங்க. ஒன்றுமே விளங்க இல்லைன்றார். நீங்கள் தான் அப்பா முஃப்தி தலைவராக்கினாங்க. என்ன விளங்காததை விளங்க இல்லைன்னு சொல்லிக்கிறாரு. விளங்காததை விளங்கன்னு சொல்லி சப்பி இருந்தால் இவர் இல்மில அமானா இல்மியா செய்கிற ஆள் இல்லை. இதனால் இன்றைக்கு வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது. இஃப்தாவுடைய ஃபத்வா கொடுத்தல், ஃபத்வாவுடைய இடம் என்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இறுதியாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அகீதா பகுதி பேசுகிறதுக்கு அந்த பகுதிக்குள்ளால் போகம் கிடைக்கவும் இல்லை, போய்க்கொள்ளும் இயலாது. ஏண்டா நாம் குறுகிய அந்த நேரத்தில் அகீதாவுடைய ஒவ்வொரு மசாலாவில் நான் பேசி முடிக்க இயலாது. சுருக்கமாக நாங்கள் எல்லாம் படித்த விஷயம் தான். இது ஒன்றும் புதிய வித்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் படித்த விஷயம்தான். நான் படிச்சிருக்கிறோம். வகுல்லு நஸ்ஸின் அவ்ஹமத் தஷ்பீஹா அவ்வில்ஹு அவ் ஃபவ்வித் வரும் தன்சீஹா. இது எங்களோட அடிப்படை. எந்த நஸ்ஸாக இருந்தாலும்,
வகுல்லு நஸ்ஸின் அவ்ஹம தஸ்பீஹா. தஸ்பீஹ் இருக்குது, தஸ்பீஹுடைய சிந்தனையை ஸாஹிர்ல தரக்கூடிய எந்த நஸ்ஸாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? அவ்வில்ஹு அவ் ஃபவ்வித் வரும் தன்சீஹா. ஒன்று தஅவீல் அல்லது தஃவீல், ரெண்டுடைய நோக்கம் என்ன? ரும் தன்சீஹா, தன்சீஹுல்லாஹ் மின தஜ்சீம், அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பித்ததிலிருந்து பாதுகாத்தல் தான் ரெண்டுடைய நோக்கமும். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தஃவீதுடைய நிலையில் எவ்வளவு தூரம் இருந்தாங்க, தஅவீல்ல எவ்வளவு தூரம் இருந்தாங்கன்ற பகுதி விரிவாக பேசப்பட்டிருக்குது. எங்க இடத்துல, அதாவது அஷாயிராக்கள், நாங்கள் அஷ்அரியான்னு சொல்றோம், அஷாயிராக்கள் ஆகிய எங்கள்கிட்டையும் அதே நிலப்பாடு தான். ஒன்று எந்த இடத்துல தஸ்பீஹ் உண்டாகுமோ தஜ்சீம் உண்டாகுமோ அந்த இடத்துல தஅவீல் தஃவீல பாவிப்போம். எனவே இமாம் நாங்கள் ஃபிக்ஹில் இமாம் ஷாஃபியை பின்பற்றம் என்று சொன்னால் நாங்கள் அந்த நீண்ட பகுதி தக்லீத் என்று சொன்னால் பின்பற்றுதல் என்ற அந்த தமிழ் சொல்லில மார்க்கத்தை சொல்கிறது தான் பிரச்சனை. இந்த இடத்துல இமாம் ஷாஃபியை நாங்கள் பின்பற்ற இல்லை, யாரும் தக்பீர் கட்டுறவர்கள் இமாம் ஷாஃபி மதவில் கட்டுறது இல்லை, அல்லாஹு அக்பர்னு நான் கட்ட போடும். ஆனால் ஃபிக்ஹுடைய அடிப்படையெல்லாம் ஒரு மஸ்அலாவை இது வாஜிப், இது கூடும், இது கூடா என்ற சட்டம் வரக்குள்ள நாங்கள் நுசூஸில் சஹீஹான பதியை பிடிச்சிக்கிறோம். இமாம் ஷாஃபியுடைய அடிப்படையான கொள்கை அகீதாவாக இருந்தாலும் சரி, அதே போல அஹ்காமு ஷர்இய்யாவாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டிலையும் மிக பிரதானம் நுசூஸ் சஹீஹாக இருத்தல் வேண்டும். அகீதாவாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஹில சட்டங்கள் வாஜிப் ஹராம் மந்தூப் சட்டம் சொல்றோமா, இந்த அஹ்காமுக்கும் அகீதால சொல்ற முடிவுக்கும் நுசூஸ் இருக்க வேண்டும், சஹீஹானதா இருக்க வேண்டும். முதல் கட்டம் சஹீஹான இந்த அகீதா எடுத்துறேமா, அதுக்கு பிறகு ரெண்டாம் கட்டத்துக்கு போகணும். அது ரெண்டாம் கட்டம் என்ன? அதுதான் தலாலாவுடைய வகைகள். அந்த கருத்து என்ன கருத்து தருதுன்ற அந்த பகுதியில் ஒன்று கத்ஐயு தலாலா, அடுத்தது மன்னியு தலாலா, கத்ஐயு சுபூத் லன்னியு சுபூத், அதுக்கு அடுத்தது கத்ஐயு தலாலா லன்னியு தலாலா. இதுகளுக்கு பிறகுதான் அதில் இருந்து எங்களோட மஸ்அலாவுக்குரிய முடிவுக்கு வரலாமா ஏலாதான கட்டத்தை நாங்கள் கடந்து போகலாம். என விரிவான பகுதி நாங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம், படித்து முடிச்சிருக்கிறோம் எல்லாரும். எனவே இதில் விளங்குற விஷயம் இறுதியாக நாங்கள் படிக்கிறது லேசான ஒரு சின்ன விஷயம் இல்லை, மகா ஆழமான விஷயத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இதனை சரியாக சமூகத்துக்கு கொண்டை நிறைவேற்றி வைக்கிறது, கொண்டை சேர்க்கிறது, எத்தி வைக்கிறது எங்களுடைய எல்லாரையும் கடமை. இமாம் அபுல் ஹசன் அலி நதீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதக்குள்ள மஸ்ஊலியத்துல் உலமா நஹ்வல் உம்மா என்ற பேரில் சின்ன ஒரு ரிசாலா 4-5 தாள் இருக்கு நான் நினைக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கு, ஒவ்வொரு ஆளையும் வாசிக்கணும். அப்போ விளங்கும் ஏண்ட கடமை என்ன, இவ்வளவு படிச்சுட்டு நான் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், ஏன் அல்லாஹ் என்னை புறக்கி ஆலிமாக்குறான், ஏன்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்றதை யோசிச்சா ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு சமூகத்தில் இல்ஹாத் வளர்ந்து எங்கேயோ போய் கொண்டிருக்குது, மதச்சார்பற்ற சிந்தனை வளர்ந்து எங்கேயோ போய் கொண்டிருக்குது. அல்லாஹ் இந்த நேரத்தில் எங்களை ஆலிமாக புறக்கி எடுக்கிறான்டா சும்மா இல்லை, பெரிய பொறுப்பு. இறுதியாக இமாம் தானபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன ஓதியெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தான் இருந்தாங்க. திடீர்னு நினைஞ்சாங்கண்டா மசாலாம் திறந்து நடத்தி பாடம் நடத்தி ஒரு அப்படியே செஞ்ச பெரிய மசா நடத்த துவங்கிட்டாங்க. கேட்டாங்க, என்ன சும்மா இருந்தீங்க, திடீர்னு மதரசா நடத்தி துவங்கி செய்கிறீங்களே, என்ன பிரச்சனை கேட்டாங்க. சொன்னால் நான் ஒரு கனவுண்டு கண்ட கிட்டத்தில் அந்த கனவில் கியாமத்துடைய நாளுக்கு நான் வந்துட்டேன். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா சொன்னா உலமாக்கள் எழுப்பி வாங்கப்பா இங்கால சொர்க்கத்துக்கு போகிறது அல்லாஹ் கூப்பிடுறான். நான் சேர்ந்து எழும்பினேன். கானபி இருங்க கீழே, உங்களை எழும்பேலாது, நானும் ஆலிம் தான், நீங்கள் ஆலிம், உங்களோட இல்மை வெளியே கொண்டே பரத்த இல்லை, சொல்லி கொடுக்க இல்லை, அப்படியே லொக் பண்ணி பொத்தி வச்சுட்டீங்க உள்ளால, நீங்கள் இந்த லிஸ்டுக்கு வர இயலாது. கனவுல கண்டன், அதுக்கு பிறகு முடிவெடுத்த மௌத்தாகும் வரை என்ன தான் செய்யணும், நான் இல்மை கொடுக்கணும். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரும் இந்த ஒன்றை மண் எடுத்துகிட்டு போவோம். அல்லாஹ் எங்களுக்கு தார இல்மை சரியாக தஹ்கீகன் படித்து சரியான முறையில் இதை கொண்டு சமூகத்துக்கு கொடுத்து
இன்றைக்கு சமூகத்திலிருந்து இல்ஹாத் அல்லாஹ்ன்ற ஒருவன் இருக்கிறானான்னு கேட்குற காலம், அல்லாஹ் காட்டுங்கன்னு சொல்கிற காலம், மதம் இஸ்லாம்ன்ற மதம் உண்டு அப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்குற காலம், இந்த காலத்தை குரானை பின்பற்றணுமான காலம், ஹாஃபிஸான 10 பேரை சொர்க்கமாக கொண்டு போயிருமான்னு கேட்குற காலம், பயங்கரமான காலம், சாதாரண காலம் இல்லை. இந்த காலத்தை நாங்கள் ஓதுறதை சரியாக ஓதிக்கொள்ளணும். ஓதி சமூகத்துக்கு நாங்கள் எல்லாரும் சரியாக இப்படியான சபைகளூடாக விளங்கி மதரசால சொல்லித்தார படிக்கிற அடிப்படையான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பெரும் தேவை இன்றைக்கு இருக்குது, பெரிய தேவை இன்றைக்கு இருக்குது, சின்ன தேவை இல்லை. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான உலமாக்க உருவாகினாலும் போதவே போதா. இலங்கையில் மட்டும், வெளி உலகம் வேற எந்த அளவுக்குண்டா. பல்வியாவா எங்கே சார்? அமெரிக்காவில் பொலிவியாவா? அங்கே இன்றைக்கு போய் ஜமாத்தில் போய் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு எடுக்கிறாங்க சிலாக்களை. அவங்க யாருண்டா சஹாபாக்களுடைய தொடர்ச்சியாக வந்தவர். அவங்க முஸ்லிமான இருந்தவங்களை கலிமா சொல்லி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ சேர்ச்ச பள்ளியாக மாற்றி கொண்டிருக்கிற காலம். இதனால் நீண்ட பகுதி நாங்கள் ஓதுறோம். அந்த அல்லாஹ் இல்முடைய பாகில் தந்திருக்கிறான்னு சொன்னால் அது சின்ன விஷயம் இல்லை. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இந்த இல்மை கொண்டே சரியாக ஒப்படைக்க வேண்டிய பெரும் ஒரு பொறுப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். வல்ல அல்லாஹு தாலா இங்கே எல்லாரும் கபிச்சது சொல்வானாக. அல்லாஹுக்கான எல்லாம் மன்னிச்சுக்கணும். முதலாவது தந்த தலைப்புக்குள்ளால் ஆளாமல் போகிறதுக்கு முன்னால் அஸ்திவாரத்தில் வச்சே அதை சொன்னார். நேரம் முடியுதுண்டு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.